இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். உலக அரசியல்ல என்றுமே நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. ஆனா இப்ப சர்வதேச அரங்குல நடந்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய விடயம் ஒட்டுமொத்த உலக நாடுகளையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது. கொஞ்ச நாளைக்கு முன்னால வரைக்கும் ஈரானை உலக வரைபடத்தில் இருந்தே அழித்து விடுவேன், இஸ்லாமிய குடியரசு என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடும் அப்படி என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மார்தட்டி கொண்டிருந்தார். தனது ட்ரூத் சோஷியல் தளம் முழுவதும் பதிவுகளாக நிரப்பிக் கொண்டிருந்தார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு முழு அளவிலான உலக போரையே உருவாக்கி இருந்தார். ஆனால் இப்போ திடீரென்று ஒரு ட்விஸ்ட். நான் ஈரானை அழிக்கப் போவதில்லை, ஈரான் எங்களை சந்திக்க கோரியுள்ளது, அந்த சந்திப்பு தோஹாவில் நடக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இன்னொரு பக்கம் ஈரானிடமிருந்து வரக்கூடிய கருத்துகள் தோஹாவில் நடப்பது தொழில்நுட்ப ரீதியான பேச்சுவார்த்தைகள் மட்டுமே, அதற்கும் அமெரிக்காவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தெரிவித்திருக்கின்றனர். இதற்கு முன் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட்டது. பேச்சுவார்த்தைகள் நல்ல விதமாக நடைபெற்றது. அதன் பின்னர் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டது. ஆனால் ஹோர்முஸ் நீரிணையில் ஈரானின் நிபந்தனைக்கு உட்பட்டே கப்பல்கள் வெளியேற வேண்டுமென்ற நிபந்தனை விதிக்கப்பட்டது. மறுபுறம் ஈரானிய சொத்து விவகாரங்கள் தொடர்பிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என பல கருத்துகள் வந்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது தோஹாவில் மீண்டும் பேச்சுவார்த்தை, ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஏற்பட்ட தாக்குதல்கள் என பல விடயங்கள் உலக அரசியலை சுற்றி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதைவிட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றா, ஈரானை முற்றிலும் ஒழிப்பேன் என்று முழங்கிக் கொண்டிருந்த டொனால்ட் ட்ரம்ப் இப்போது ஏன் திடீரென பின்வாங்கி ஒப்பந்தம் போட ஒப்புக்கொண்டார் என்பதுதான் உலக மக்கள் மனதில் மிகப்பெரிய கேள்வியாக மாறியுள்ளது. உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருந்த இந்த யுத்த காலம் எப்படி திடீரென்று தோஹாவில் வந்து நிற்குது? தோஹா நகரத்தை சுற்றி இன்று ஒட்டுமொத்த உலக அரசியலும் நகர்ந்து கொண்டிருக்கின்றதுதான் மிகப்பெரிய கேள்வியாகவும் மாறியிருக்கின்றது. இந்த காணொளியில நாங்க பார்க்க போறது தோஹாவில் நடைபெற போகின்ற இந்த பேச்சுவார்த்தைகள், அதே நேரத்தில் தோஹாவில் ஈரானுடைய தூதுவர்கள் வந்து இறங்கி இருக்கிற சம்பவம், இது எல்லாவற்றையும் கடந்து டொனால்ட் ட்ரம்ப் ஏன் போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டார் அல்லது டொனால்ட் ட்ரம்ப் பின்வாங்கியதற்கான முக்கிய காரணம் என்ன? இந்த போரினுடைய ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது வரை நாம் அறிந்திராத முக்கிய விடயங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். வாருங்கள். சரி, இந்த கதை இன்றைக்கோ நேற்றைக்கோ நடந்த சம்பவம் அல்ல. இது ஆரம்பித்தது 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில். கடந்த பிப்ரவரி மாதத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானின் இராணுவ இலக்குகள் மீது கூட்டு தாக்குதல்களை நடத்தின. அதன் ஒரு பகுதியாக ஈரானது உச்ச தலைவரான அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதன் பின்னர் ஈரானுடைய தாக்குதல்கள் முழு அளவிலான தாக்குதல்களாக மாறியது, உக்கிரமான தாக்குதல்களாக மாற்றம் பெற்றது. அந்த தாக்குதல்களில் இருந்து இஸ்ரேலிய ராணுவ இலக்குகளோ அமெரிக்க ராணுவ இலக்குகளோ தப்பிக்கவில்லை என்றுதான் சொல்லியாக வேண்டும். உலக பொருளாதாரத்தின் உயிர் நாடியாக கருதப்படும் ஹோர்முஸ் ஜலசந்தி ஈரான் தனது முழு கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தது. அந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களும் முடங்கப்பட்டது. அனைத்து கப்பல்களின் முடக்கத்தின் காரணமாக ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமும் ஆகப்பெரும் பின்னடைவை சந்தித்தது. இதை நாம் கண்கூடாக பார்த்ததுண்டு. இதன் மூலமாக ஏற்பட்ட விளைவுகள் ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் எப்படி மாற்றியது, ஒட்டுமொத்த உலக நாடுகளின் பொருளாதாரத்திலும் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை நாம் கண்கூடாக பார்த்ததுண்டு. அந்த கடல் வழியாக செல்லும் அனைத்து வணிக கப்பல்கள் மற்றும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஈரான் தொடர் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. அதன் விளைவாக உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டது. பெட்ரோல் டீசல் விலைகள் ராக்கெட் வேகத்தில் உயரத் தொடங்கின. அமெரிக்கா உடனடியாக பதிலடி கொடுக்க தயாராகியது. பதிலடி தாக்குதல்களையும் நடத்தியது. அதற்கு பதிலடியாக குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்களை நோக்கி ஈரான் ஏவுகணைகளை ஏவியது. நிலைமை கையை மீறி போவதை உணர்ந்த இரு நாடுகளும் ஒரு தற்காலிக இடைவெளியை விரும்பின. அதன் விளைவாக உருவானதுதான் ஜூன் 17 ஒப்பந்தம். கடந்த ஜூன் 17 அன்று அமெரிக்காவும் ஈரானும் ஒரு 14 அம்ச இடைக்கால புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இதன் முக்கிய நோக்கம் 60 நாட்களுக்கு போரை நிறுத்திவிட்டு நிரந்தர அமைதிக்கான வழியை கண்டுபிடிப்பதுதான். சரி, இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நிபந்தனைகள் என்ன? தாக்குதல்களை நிறுத்துதல், இரு நாடுகளும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பரஸ்பரம் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும். பணப்பரிமாற்றம்,
கத்தாரில் முடக்கி வைக்கப்பட்டிருந்த ஈரானுக்கு சொந்தமான $6 பில்லியன் விடுவிக்க அமெரிக்கா சம்மதிக்க வேண்டும். கடல்வழி வர்த்தகம் ஹோர்முஸ் ஜலசந்தியை திறந்து வணிக கப்பல்கள் போக்குவரத்தை சுமூகமாக்க வேண்டும். ஆனால் இந்த ஒப்பந்தம் போட்ட சில நாட்களிலேயே மீண்டும் மோதல் வெடித்தது. ஹோர்முஸ் ஜலசந்தி வழியே செல்லும் அனைத்து கப்பல்களும் ஈரானின் புரட்சிகர காவல் படையிடம் அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் பிடிவாதம் பிடித்தது. இதனால் கோபமடைந்து அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை நடத்தின. ட்ரம்ப் தனது சோசியல் மீடியா தளத்தில் ஈரானை ஒழிப்பேன் என்று மீண்டும் கர்ஜித்தார். ஆனால் இந்த மிரட்டல் விடுத்த அடுத்த 24 மணி நேரத்தில் இரு நாடுகளும் அமைதியாகி மீண்டும் தோஹாவில் பேச்சுவார்த்தைக்கு தயாராகியுள்ளது. இதுதான் இன்று இணையத்தில் மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நள்ளிரவில் ஈரானை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவேன், நாளைய நாள் ஈரானுக்கான அழிவு நாள் என ஒரு திகதி குறித்து விட்டு அடுத்த நாளே ஈரானுக்கும் எங்களுக்கும் பேச்சுவார்த்தைகள் மீண்டும் நடக்கப் போகின்றன, ஈரானோடு இனி போர் இல்லை என அறிவிப்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாகவும் மிகப்பெரிய பேச்சு பொருளாகவும் மாறியது. இப்போது தோஹாவில் என்ன நடக்கிறது என்பதுதான் அடுத்த கட்ட கேள்வி. இங்குதான் உலக நாடுகளை குழப்பும் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர நாடகம் அரங்கேறி வருகிறது. அமெரிக்க தரப்பில் இருந்து அதிபர் ட்ரம்ப் ஈரான் தான் எங்களிடம் பேச்சுவார்த்தை கேட்டு கெஞ்சியது, அதனால் தோஹாவில் பேச்சுவார்த்தை நடக்கிறது என்று பெருமையாக கூறுகிறார். மேலும் ஈரானை அணு ஆயுதம் தயாரிக்க விடப்போவதில்லை என்றும் அதுதான் எங்களது ஒரே ஒரு குறிக்கோள் என்றும் அதற்கு ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ஆனால் ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் இதை அப்படியே மறுக்கிறது. ஈரானின் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் நாங்கள் அமெரிக்காவுடன் எந்த ஒரு நேரடி பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை, எங்களது தொழில்நுட்ப குழு மட்டுமே கத்தாருக்கு சென்றுள்ளது. ஜூன் 17 ஒப்பந்தத்தில் அமெரிக்கா கொடுத்த வாக்குறுதிகளை, குறிப்பாக $6 பில்லியன் பணத்தை விடுவிப்பது மற்றும் எண்ணெய் ஏற்றுமதி மீதான தடைகளை நீக்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளிலேயே நாங்கள் இறங்கியிருக்கிறோம். அவர்கள் சரியாக நிறைவேற்றுகிறார்களா என்பதை கண்காணிக்கவே நாங்கள் அங்கு சென்றுள்ளோம் என தெரிவித்திருக்கின்றது. அதாவது அமெரிக்கா இதை தங்களது இராணுவ வெற்றி என்று காட்ட முயல்கிறது. ஈரானோ நாங்கள் அமெரிக்காவிடம் பணியவில்லை என்று உரிமை கொண்டாட நினைக்கிறது. இதுதான் இன்று இரு தரப்பிலும் இருந்து வரக்கூடிய முரண்பாடான கருத்துக்களாக மாறியுள்ளது. இந்த பிரச்சனை தான் இன்று ஒட்டுமொத்த இணையம் முழுவதும் பேச்சு பொருளாக மாறியுள்ளது. ஈரான் அமெரிக்க மோதல் ஆரம்பத்தில் எப்படி இருந்ததென்றால் இது மீண்டும் ஒரு உலக போராக மாறிவிடுமோ, மீண்டும் உலகை அழிக்கக்கூடிய ஒரு போராக மாறிவிடுமோ என்ற கேள்விகள் இருந்தது. அமெரிக்கா அணு ஆயுதத்தை ஈரான் மீது பிரயோகித்து விடுமோ என்ற அச்சம் இருந்தது. அந்த அச்சம் இப்பொழுது தளர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்வது அனைத்தும் பொய் எனவும் ஈரான் தோல்வியை ஒப்புக்கொள்ள மறுப்பதால் தான் இப்படியான முரண்பாடான கருத்துக்களை தெரிவிக்கின்றது எனவும் இரண்டு தரப்பான கருத்துகள் இணையம் முழுவதும் வலம் பெறுகின்றன. ஆரம்பத்தில் இந்த போரை கண்டு அஞ்சிய மக்கள் இப்பொழுது இந்த போர் எப்படியாவது முடிந்தால் காணும், எந்த நாடு ஜெயிக்கிறதோ எந்த நாடு தோற்கிறதோ எங்களுக்கு அது தேவையில்லை, மீண்டும் பொருளாதாரம் பழைய நிலைக்கு திரும்பினால் போதும் என மாறிவிட்டது. இந்த போர் அடுத்த கட்டம் எப்படி நகரப் போகின்றது? போர் முடிவடைந்ததா அல்லது மீண்டும் போர் ஆரம்பிக்கப் போகின்றதா? இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கும் போர் முடிவுக்கு வருமா? அந்த போரின் முடிவுகளால் இந்த பேச்சுவார்த்தையில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுமா? இவை அனைத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம். நான் உங்கள் அறிவு, இது IBC தமிழ்.